ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்னோட 8th மந்த் பிரெக்னன்சி ஹாஸ்பிட்டல் செக்அப் மினி பிளாக் தான் பார்க்க போறீங்க. இந்த 8th மந்த் 5th மந்த் செக்அப் மட்டும் என் லைஃப்ல மறக்கவே முடியாது இந்த 2 நாள். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். ஒரு வீடியோ போடுறது ரொம்ப கஷ்டம். அதை ஷூட் பண்ணி எடிட் பண்ணி வீட்டு வேலையை பார்த்துட்டு குழந்தைய பார்த்துட்டு இதுக்கு மேலே இந்த ப்ரெக்னன்சி ப்ரெஷரு ஸ்ட்ரெஸ்ஸு அது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிட்டு டெய்லி வீடியோ போடுறேன். ஆனால் என்னோட 5th மந்த் டாக்டர் செக்அப் முடிஞ்சு வீட்டுக்கு ஈவினிங் ஃபோன் சார்ஜ் போட்டு தான் படுத்த டிஸ்பிளே போயிடுச்சு சடனாக. அப்போ தான் எனக்கு புரிஞ்சு நம்ம ஒன்று நினச்சா லைஃப்பில் வேற ஒன்று பிளான் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. அதை விட கஷ்டம் இப்போ 8th மந்த்லேயும் நடந்தது. ஹாஸ்பிட்டலில் சுகர் மானிட்டர் நோட்டில் எழுதிட்டு இருந்தேன். பேக் சைடில் இருந்து என்னோட நேமை 3 டைம்ஸ் கூப்பிட்டாங்க. சடனாக எழுந்து போக ட்ரை பண்ணும்போது அவசரமாக ஃபோனை கையில் இருந்து எடுத்த பாருங்க, ஸ்லிப் ஆயிடுச்சு. மறுபடியும் டிஸ்பிளே போயிடுச்சு. அந்த செகண்ட்ல எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. டாக்டர் சொல்றது கூட எனக்கு காதுலயே விழல. ஒரு மாதிரி இன்னுமே புரியாமல் இருந்துச்சு. அதனால தான் 4 days வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. வியூஸ், ஃபாலோவர், சப்ஸ்கிரைபர் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போயிடுச்சு. சில பேருக்கு ஒரு வீடியோ போட்டாலே போதும் ரீச் ஆகிறதுக்கு. ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வீடியோ போட்டால் தான் வியூஸு ஃபாலோவர்ஸ் எல்லாமே ஏறும். இப்போ எல்லாமே ட்ராப் ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் நான் கிவ் அப் பண்ணுற மாதிரி இல்லை. நெக்ஸ்ட் நியூ இயர்க்குள்ளே 100K ரீச் பண்ணணும். அது உங்களோட சப்போர்ட்டோட. அப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்டர் செக்அப்பில் டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, பேபி நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஹார்ட் பீட் க்ரோத் எல்லாம் கரெக்டாக இருக்குது, பொசிஷன் சரியாக இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதை கேட்டதும் எனக்கு ரொம்ப ரிலீஃபாக இருந்துச்சு. 8th மந்த்தில் யூஸ்வலாக பேபி க்ரோத், பொசிஷன், ஸ்கேன், டெலிவரிக்கு ப்ரிப்பேர் ஆகிற ஸ்டேஜ் எல்லாம் செக் பண்ணுவாங்க. மார்ச் 30க்கு 9th மந்த் செக்அப்க்கு வர சொல்லியிருக்காங்க. மறுபடியும் என் ஃபர்ஸ்ட் டெலிவரி பார்த்தீங்கன்னா சி செக்ஷன். இப்போ நார்மல் ட்ரை பண்ணலான்னு டாக்டர் சொன்னாங்க. அதுக்காக ஒரு ஃபார்ம் கொடுத்தாங்க. அதில் நார்மல் டெலிவரிக்கும் சி செக்ஷனுக்கும் அட்வான்டேஜ், ரிஸ்க் எல்லாமே இருந்துச்சு. அதை படித்து சைன் பண்ணி நெக்ஸ்ட் விசிட்டில் கொண்டு வர சொன்னாங்க. எனக்கு பயமாக இருக்குது, ஆனாலும் நம்பிக்கையும் இருக்குது. எல்லாரும் எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஹெல்த்தியாக நார்மல் டெலிவரி ஆகணும்னு சொல்லிட்டு. இந்த கஷ்டம் எல்லாம் ஒரு நாள் சக்ஸஸ் ஸ்டோரியாக ஆகணும் கடவுள் புண்ணியத்தில். ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் மினி ப்ளாகில் பார்க்கலாம்.